12th Maths Chapter 1 Exercise 1.1 5th sum பார்க்கலாம். If A is equal to 1 by 9, 8, 1, 4, 4, 4, 7, 1 minus 8, 4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. A inverse equal to A transpose. அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண to solution to prove A inverse equal to A transpose. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம A ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ A inverse equal to A transpose. இப்போது இதுக்கு நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ A inverse வந்து ஐன்னு ப்ரூவ் பண்ணால் நம்மளுக்கு போதும். சரிங்களா? இட்ஸ் enough to prove that. இப்போ A inverse A transpose ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். A என்ன கொடுத்துருக்காங்க? 1/9 கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கிறேன். -8 1 4 4 4 7 1 -8 4. A டிரான்ஸ்போஸ்னால் திருப்பி 1/9 ரெண்டையும் மாற்றிக்கணும். 1/9 A டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? -8 4 1 திருப்பி 1 4 -8 அடுத்தது 4 7 4. இதுதான் A டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 1/9 1/9 1/81. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்து கூட மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா 81. இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த ஃபர்ஸ்ட் காலத்து கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வருதுன்னா 64 + 1 + 16. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்து கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வருதுன்னா -32 + 4 + 28. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலத்துக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ -8 + 16. அடுத்தது வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்து கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ -32 + 4 + 28. அடுத்து செகண்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் இது வந்து 16 + 16 + 49. அடுத்து செகண்ட் ரோ தேர்ட் காலம் 4 -32 -28. அடுத்தது வந்து தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ -8 + 16. அடுத்தது வந்து 4 தேர்ட் ரோ செகண்ட் காலம் என்ன வரும்னா 4 -32 + 28. தேர்ட் ரோ தேர்ட் காலம் அப்போ என்னன்னா 1 + 64 + 16. இப்போ 1/81 தட் இஸ் ஈக்குவல் டு 1/81. இப்போ எல்லா இதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 81. இங்கே வந்து -28 இந்த 28ஐயும் +4ஐயும் ஆட் பண்ணால் +32. இப்போ -30 0 வரும். இங்கேயும் நம்மளுக்கு வந்து 0 தான் வரும். -16 + 16 என்ன வரும்னா 0 வரும். அடுத்தது இந்த இடத்துல என்ன வரும்னா 0 தான் வரும் இங்கேயும். அடுத்தது 16 + 16 32 வரும். 32 ஒரு 49 ஆட் பண்ணால் 81 வரும். இங்கே 81. அடுத்தது இங்கேயும் நம்மளுக்கு 0 தான் வரும். இதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். இதை ஆட் பண்ணாலும் 0 தான் வருது. இதை ஆட் பண்ணால் 81 வரும். இப்போ இதில் என்ன எல்லாமே காமனாக என்ன இருக்குன்னா 81 இருக்குது. அப்போ அதை 81 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ எல்லாமே 81 காமனாக இருக்குது. அதனால் 81 எடுத்துக்கிறேன். கீழே 81 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இதுவும் கட் ஆகிடும். இப்போ இங்கே I. இப்போ ஹென்ஸ் ப்ரூவ் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துட்டு சரிங்களா? அப்போ therefore A inverse equal to A transpose. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னொரு வாட்டி என்ன சொல்லிக்கிறேன், இங்கே A இன்வர்ஸுங்கிறது I சரிங்களா? அதனால் இது ஐன்னு நம்ம ப்ரூவ் பண்ணாவே போதும். அதனால தான் இட்ஸ் enough to prove that A இன்வர்ஸ் ஐன்னு ப்ரூவ் பண்ணால் இது வந்து சரியா? இட்ஸ்
ஏ இன்வெர்ஸுங்கிறது ஐ, அதனால் ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது நம்ம ஐனி ப்ரூவ் பண்ணுறோம். வேணால் இங்கே வேணால் எழுதிடுங்க. இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் ஏ இன்வெர்ஸ் ஐங்கிறதுனா ஏ டிரான்ஸ்போஸ் ஐ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் இது ரெண்டும் சேம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.